ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது வந்து நார்மலா ஒரு இன்ஸ்டன்ட் செட்டப் எப்படி பண்ணோம். ஸோ ஒரு லாகின் கிளிக் பண்ண பிறகு ஒரு ரவுட்டுக்கு எப்படி செட் ஆகுது. ஸோ ரவுட் செட் ஆயிட்டு இல்லாத ரவுட் இருந்துச்சுன்னா அது எப்படி எங்க நேவிகேட் ஆகணும். அதே மாதிரி நான் லாக் ஒரு டோக்கன் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எப்படி லாகின் வருது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் செட்டப்பா பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த கிளாஸ்ல என்னன்னா இப்போ இதான் அட்மின். ஸோ நான் தான் இப்போ அட்மின். நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன். ஐ மீன் நான் தான் கரஸ்பாண்டன்ட், நான் தான் அட்மின். சரி, நான் வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன். என்னோட ஸ்கூலுக்கு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும். இப்போ அட்மிஷன் ஓப்பன் இருக்கு. ஸோ அப்படி இல்லைன்னா நான் ஸ்டூடெண்டோட நேம் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்டு வேண்டாம். பாஸ்வேர்டு பதிலாக இமெயில், ஃபோன் நம்பர், கிளாஸ், பேரண்ட் நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டுக்கு பதிலாக பேரண்ட் நேம் நான் கொடுத்துட்டேன். ஸோ பேரண்ட் நேம் in class parent parent name, இது ஸ்டூடெண்ட் நேம். ஸோ அப்போ நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்க, ஸ்டூடெண்ட், பேரண்ட் நேம், அவங்களோட இமெயில், ஃபோன் நம்பர், அடுத்து அவங்க என்ன கிளாஸ், எந்த இயர். ஸோ எந்த இயர், டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை சம்திங், இல்லை படிக்கிற இயர், ஏதோ ஒரு இயரை நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதை நான் கொடுத்து கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இது வந்து கிரியேட் இதுல இருக்கு. கிரியேட் ஸ்டூடெண்ட்ல இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல எனக்கு ஷோ ஆகணும். நான் அதை கிரியேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இதுல ஷோ ஆகணும். ஸோ புரியுதா? ஸோ அங்க கிரியேட் பண்ற ஸ்டூடெண்ட் வந்து இதுல எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அப்போ நான் அங்க கிரியேட் பண்றேன்னா அதை பர்டிகுலரா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு இங்க ஷோ பண்ணணும். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். அதே மாதிரி நான் தப்பா கொடுத்துட்டேன் ஒரு நேம். நான் ஒரு நேம் வந்து தப்பா கொடுத்தேன். ஸோ பக்கத்துல ஒரு ஐக்கானை வச்சு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணும்போது, இங்க இருந்து ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இங்குள்ள நேம்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா இங்க போய் அசைன் ஆகணும். ஓகே, ரிப்பீட்டடா இங்க போய் அசைன் ஆகணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சினாரியோ. இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்துட்டேன். நான் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கு நான் ஒவ்வொரு ஸ்டேட் கிரியேட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்டூடெண்டோட நேம் டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்கணுமா. அப்போ நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். பாருங்க, நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் சொல்லி ஒரு காமன் கிரியேட் பண்ணி அதை ஏற்கனவே ரவுட்லாம் செட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரவுட்ல ஏற்கனவே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் சொல்லி அதை நான் ஏற்கனவே ரவுட்ல செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பர்டிகுலரா கிரியேட் ஸ்டூடெண்ட், இது வந்து கிரியேட் ஸ்டூடெண்ட் பேரண்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கிளாஸ் இயர். இதை நான் பர்டிகுலரா ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு நேமு, பேரண்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் கொடுத்து நான் கிரியேட் கொடுத்தேன்னா எனக்கு பர்டிகுலரா கிரியேட் ஆகணும். ஸோ அதுக்கு இந்த பர்டிகுலர் இதெல்லாம் எல்லாத்தையும் இந்த இன்புட்ல கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே நான் வந்து ஸ்டேட்ல வாங்கிக்கணும். ஏன்னா டெம்பரரியா வாங்கி வச்சிருந்தா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ டெம்பரரியா வாங்குறதுக்காண்டி இப்போ லிஸ்ட்டுக்கு போய் ஸ்டேட்டை கிரியேட் பண்றேன். என்ன ஸ்டேட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கிரியேட் பண்றேன். ஸ்டேட் set state. Sorry, first name தானே. ஃபர்ஸ்ட் நேம் ஸ்டூடெண்ட். பண்ண ஸ்டோர் ஆகும். set ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இப்போ இதுக்கு நான் ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டேன். யூஸ் ஸ்டேட். இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எத்தனை ஸ்டேட் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. சாரி, 6 ஆனா இருக்கு. ஸோ 6 இதையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். 3 4 5 6. ஸோ எல்லா நேமும் சிமிலரா சேமா இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு இதுக்கும் நான் மாத்தி கொடுத்துருக்கேன். இது பேரண்ட் நேம், அதனால இது பேரண்ட் நேம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்டேட். பேரண்ட் நேம் செட் பேரண்ட் நேம். இது நெக்ஸ்ட் வந்து இமெயில் செட் இமெயில். ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஸோ இமெயில், அதுக்கடுத்து இது வந்து மொபைல் நம்பர். ஸோ ஃபோன் நம்பர் இது வந்து மொபைல் அப்படின்னு போட்டுருவேன். இதை செட் மொபைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து கிளாஸ், என்ன கிளாஸ், செட் கிளாஸ். ஸோ அதுக்கடுத்து இயர், இல்லை டேட் ஆஃப் பர்த் ஏதோ ஒன்று, செட் இயர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ ஓகே, பேரண்ட் நெக்ஸ்ட் அதே எலிமெண்ட். ஓகே. ஸோ அதே நேம்ல வந்து கிளாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரீ டிஃபைன் கீவேர்ட் இருக்கு. ஸோ அதனால அதை நான் எடுத்துக்கல.
ஓகே. ஸோ அந்த கோலன் மஸ்ட் கிடையாது இந்த செமி கோலன். பட் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கிறதுக்காண்டி நான் செமி கோலன் நான் போட்டுக்கிறேன். ஸோ ஆனால் இதே இது ஒரு ஜாவாவோ இல்லை ஒரு பைத்தான் அப்படின்னு தெரியல. பட் சிசாப்போ அந்த மாதிரி லாங்குவேஜ் எப்படின்னா கோலன் கோலன் இல்லைனாலும் எரர் காமிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் பண்ணுங்க இல்லை அதை கண்டினியூஸாக அடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எரர் காமிக்கும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபெமிலியரான லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட். சரி ஓகே. ஸோ நான் இப்போ இதை கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ நான் அது பர்டிகுலரா இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நான் ஸ்டூடெண்டோட வேல்யூவை நான் வாங்கணும். ஸோ அதை எப்படி வாங்குவேன் நான் ஃபர்ஸ்ட்? ஸோ இன்புட்ல இருந்து எப்படி வேல்யூ எடுக்க முடியும்னா இப்போ நம்ம ஒவ்வொரு இன்புட் தான் வச்சிருக்கோம். அந்த இன்புட்ல இருந்து நம்ம வேல்யூ கட் பண்ணணும். இப்போ நாங்க டைப் பண்ற வேல்யூவை இன்புட்ல இருந்து எடுக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்கு, ஆன் சேஞ்ச் ஈவெண்ட். ஸோ அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் மூலமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இல்ல ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் தேவையில்ல அப்ப இன்னொரு ஹூக்ஸ் மூலமும் எடுக்கலாம். யூஸ் ரெஃப்னு ஒரு ஹூக். ஸோ அந்த கான்செப்ட் வந்து அது லேட்டரா பாத்துக்கலாம். ஏன்னா அது வந்து அதை விட இந்த ஆன் சேஞ்ச் வந்து கொஞ்சம் ஃபெமிலரா இருக்கும், கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. ஏற்கனவே ஜாவாக்குள்ள நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆன் சேஞ்ச் அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ ஆன் சேஞ்ச். ஸோ ஆன் சேஞ்சில் ஒரு ஃபங்க்ஷன் நான் போடணும். என்ன ஃபங்க்ஷன்? இன்புட் என்னன்னா இன்புட்டை செட் பண்றது. ஸோ ஹேண்டில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணல, அதே நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஹேண்டில் சேஞ்ச். ஹேண்டில் சேஞ்ச். இப்போ ஹேண்டில் சேஞ்சில் இப்போ நான் ஆன் சேஞ்சில் அந்த ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கொடுத்தேன். இப்போ நான் எப்போல்லாம் இந்த இந்த இன்புட்டை ட்ரிகர் பண்றேனோ எனக்கு இந்த ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரிகர் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்று அடிக்கிறேன். ஸோ நான் வெளியே ஒன் மினிட் பேரன் நேம். ஸோ பேரன் நேம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அடிக்கிறேன் ட்ரிகர் 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 ட்ரிகர். இப்போ நான் எப்போல்லாம் நான் ஆன் சேஞ்ச் பண்றேனோ அப்போல்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ இப்போ நான் இப்போ இதை செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்? பேரன் நேம் நான் செட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் நேம் செட் பண்ணி விடுறேன். ஸோ கால்ஸ் இதை அப்படி கட் பண்ணி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஹேண்டில் சேஞ்சை நான் செட் பண்ணணும். அப்போ ஹேண்டில் சேஞ்சில் வந்து டேட்டா வரும். எதுல வரும்னா ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு கீழால வரும். ஸோ நான் இதுல டைரக்டா போட்டிருக்கேன்னால இதுல இருந்து ஈவெண்ட் அப்படிங்கிறது நான் இங்கிருந்து எதுவுமே அனுப்பல. இங்கிருந்து எதுவுமே அனுப்பல. நான் டிஃபால்ட்டா இந்த இன்புட்டே அனுப்பும் ஒரு ஈவெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற இதுல தான் நம்ம அந்த வேல்யூ கிடைக்கும். இந்த ஈவெண்ட்டை கன்சோல் லாக் போட்டு பார்த்தோம்னா ஸோ ஈவெண்ட் நான் கன்சோல் லாக் போடுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். எஸ் அடிச்சேன்னா ஒரு ஈவெண்ட். இதான் சிந்தட்டிக் பேஸ் ஈவெண்ட். ஈவெண்ட்ஸ் எந்த இதுனாலும் பேஸ்க்கே அந்த ஈவெண்ட் தான் வரும். அதுக்குள்ள அது எந்த எலமெண்ட்டுக்கு ஈவெண்ட் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா அது டார்கெட். டார்கெட்குள்ள டார்கெட்லேயே கொடுத்துருவோம். இது இன்புட்டுக்கு இந்த ஈவெண்ட் செட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அது என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறதுலாம் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் டைப் வந்து ஆன் சேஞ்ச். ஸோ இதெல்லாம் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. பட் இந்த டார்கெட்ல தான் வேல்யூஸே வரும் பாருங்க. ஈவெண்ட் டாட் டார்கெட். இது எல்லாமே ஆப்ஜெக்டா இருக்கா? டார்கெட் இது என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டார்கெட் இப்போ பாருங்க ஈவெண்ட் டாட் டார்கெட். நான் இதை அடிக்கும் போது அந்த டார்கெட் ஈவெண்ட் டாட் டார்கெட் கொடுத்த உடனே அந்த ஃபுல் இன்புட் எனக்கு வந்துடும். இப்போ அந்த இன்புட்ல இருந்து டைப் நேம் எதை அடிச்சாலும் எனக்கு வரும். அதே மாதிரி இன்புட் டாட் வேல்யூ தான் எனக்கு வேணும். ஸோ வேல்யூ நான் அடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ வேல்யூ நான் அடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க எஸ் அடிச்சா எஸ் வந்துடும், ஐ அடிச்சா ஐ வந்துடும், எம் அடிச்சா எம் வந்துடும், இ அடிச்சா ஸோ பாத்தீங்கன்னா இப்போ வேல்யூவை இன்புட்ல இருந்து வேல்யூவை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை ஸ்டேட்ல செட் பண்ணலாம். எந்த ஸ்டேட்ல செட் பண்ணணும்? ஸ்டூடெண்ட் நேம் தான் செட் பண்ணணும். அப்போ செட் ஸ்டூடெண்ட் நேம். இங்க உள்ள வேல்யூஸை நான் அப்படி இங்க எடுத்துக்கிறேன். ஸோ ஈவன் டாட் டார்கெட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் அடிக்கிற வேல்யூஸ் எல்லாமே இப்போ நான் இந்த இதில் கன்சோலே ரிமூவ் பண்ணிடுவோம். வெளியே விட இந்த ஸ்டூடெண்ட் நேமுக்கு கன்சோல் போடுவோம். ஸோ கன்சோல் போட்ட உடனே அன்டிஃபைன் ஃபர்ஸ்ட் எதுவுமே இல்லை. ஏன்னா ஒண்ணுமே கொடுக்கறனால அன்டிஃபைன் வருது. ஸோ டிஃபால்ட்டா ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க. என்ன டேட்டா டைப்புங்கிறத மட்டும் டெஃபைன் பண்ணி வச்சுருங்க. ஓகே. ஸோ எல்லாத்தையும் நான் ஸ்ட்ரிங்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். இப்போ இப்போ நான் பர்டிகுலரா அடிக்கிறேன். எனக்கு எஸ் வந்துட்டு INEON. ஓகே. அடிச்ச உடனே எனக்கு டேட்டாவே வந்துட்டு அந்த ஒவ்வொரு தடவையும் இன்புட் ட்ரிகர் ஆகும்போது ஸ்டேட்ல ஒன்றும் அப்டேட் ஆகி பாருங்க
உங்களுக்கு அவுட்புட் லேட்டஸ்டா உள்ள அவுட்புட்டும் கிடைச்சிட்டு இப்போ அந்த ஸ்டேட்ல அந்த அவுட்புட் கிடைச்சிட்டு. ஸோ இதே மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே செட் பண்ணணும். பட் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இதை கொடுத்தாச்சு, மறுபடியும் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இதே ஃபங்க்ஷன் நான் கொடுத்தேன்னா நான் அப்போ இந்த ஃபங்க்ஷன்ல அடிக்கிறதும் ஸ்டூடெண்ட் செட் ஸ்டூடெண்ட் நேம்ல தான் போய் சேவ் ஆகும். அப்ப இதுலயே நான் ஸ்டூடெண்ட் செட் பேரண்ட் நேம் செட் இமெயில் செட் மொபைல் அப்படின்னு கொடுத்தேன்னா எந்த வேல்யூ நான் எந்த இன்புட் அடிக்கிறேன் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, எந்த இன்புட் அடிக்கிறதுங்கிறது தெரியாது. பட் அப்போ ஒவ்வொரு இதுக்கும் டிஃபால்ட்டா ஒவ்வொரு இதுக்கும் டிஃபால்ட்டா நான் ஒவ்வொரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். கரெக்ட் தானே? ஸோ நான் ஒவ்வொரு இன்புட்டோட வேல்யூவும் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வேல்யூ செட் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டா தப்பா? அப்போ நான் நீங்க சொல்ற மாதிரி இப்போ எல்லா கடைசி அப்டேட் ஆனது இப்போ நான் ஒரே ஃபங்க்ஷன் நான் கொடுத்தேன்னா கடைசியா நான் கொடுக்கறது செட் இயர்ல உள்ள வேல்யூ தான் எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்டேட் ஆகும். ஓகே. இதுக்கு ஒரு ப்ரிவென்ட் என்னன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ என்னோட ஸ்டூடெண்ட் செட் பண்றதுக்கு ஒரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு ஆன் சேஞ்ச், இதுக்கு ஒரு ஆன் சேஞ்ச் சொல்லி எனக்கு அப்போ 6 ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இல்ல எனக்கு 6 ஆன் சேஞ்ச் வேண்டாம், எனக்கு ஒரே ஃபங்க்ஷன்ல முடிக்கணும். ஏன்னா எனக்கு 6 ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் போடலாம், தப்பே இல்லை. பட் எனக்கு கோட கம்மியாக்கணும்னு பெட்டரா மாத்தணும் அப்படின்றதுக்கு ஒரே ஃபங்க்ஷன்ல முடிக்கணும். எப்படி முடிக்கலாம்னா இப்போ நேம் நேம் வச்சு வேலிடேட் பண்ணலாம். ஸோ நான் அந்த இடத்துல நேம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகே, நேம் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ சாரி, ஏற்கனவே நேம்ங்கிறது என்கிட்ட இருக்கு. ஸோ நேம்ங்கிற யூசர் நேம்ங்கிற ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அப்போ இங்க நேம் பாஸ்வேர்ட் இருக்கு, நேம் இமெயில் இருக்கு, நேம் ஃபோன் நம்பர் இருக்கு. அப்போ நான் இதுலயே கண்டிஷன் போட்டுடலாமா? ஸோ இதுலயே போட்டுடலாமா? அப்போ இங்க ஈவன் டார்கெட் டாட் நேம் சீக்வல் டு யூசர் நேமா இருந்துச்சுன்னா யூசர் நேமா இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட் நேமா இதை அப்டேட் பண்ணு. else if even target dot name, அதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி கொடுத்துட்டு ஈவன் டார்கெட் நேம் பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா இதுல இப்போ பாஸ்வேர்டு இல்லை, இது வந்து பேரண்டா இருந்துச்சுன்னா செட் பேரண்ட் நேம் அப்படி சொல்லி கொடுத்துடலாமா? ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 1 2 3 4 5 6 ஓகே டன். ஸோ அதுக்கடுத்து ஈவன் டாட் டார்கெட் டாட் நேம் வந்து இமெயில் இருந்துச்சுன்னா இந்த செட் இமெயில கொடுங்க. கேட்கல? ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரே ஃபங்க்ஷன்ல கொடுத்துட்டேன். ஸோ ஒரே ஃபங்க்ஷன்ல கொடுத்து ஈவன் டார்கெட் டைம் ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த இன்புட்ல போய் செட் ஆகு, அந்த ஸ்டேட்ல போய் செட் ஆகு. இந்த அப்போ அடிக்கிற இன்புட்டோட டைப் அந்த நேமும் கிடைச்சிடும். ஸோ அந்த நேமை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணி ஒவ்வொரு இன்புட்டையும் ஸ்டோர் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஈவன் டார்கெட் டாட் நேம்னு வருது. ஸோ இதையே நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். எப்படின்னா ஒரு இன்புட்ல இருந்து கீஸை ஃபுல்லா வெளியே எடுக்கிறதுக்கு டீஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ டீஸ்ட்ரக்சர் மறந்துட்டுனா ஒரு அடி ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ அது ஒரு இல்லை. ஸோ டீஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஈவென்ட்டா ஸோ டீஸ்ட்ரக்சர்னா ஒண்ணுமே இல்லை, உள்ள கீஸ் எல்லாமே இது ஆப்ஜெக்ட்ல உள்ள கீஸ் எல்லாமே வெளியே எடுத்துட்டு வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஈவென்ட்டா ஈவெண்டே ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஈவெண்ட்டுக்குள்ள கீ இருக்கு, அந்த கீயும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். என்னன்னா இப்ப ஈவெண்டே ஒரு ஆப்ஜெக்ட் தான், அந்த டார்கெட்டுக்குள்ளே இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்குள்ளதான் நேம் வேல்யூ எல்லாமே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கன்சோல் லாக்லயே பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவென்ட் அப்படின்னு நான் கொடுத்த உடனே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஈவெண்ட் நான் கொடுக்குறேன். எஸ் அப்படிங்க கொடுத்த உடனே சிந்தட்டிக் ஈவென்ட் ஒண்ணு வருது. இதே ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த ஆப்ஜெக்ட்குள்ள ஒரு டார்கெட் அப்படிங்கிற ஒரு கீ இருக்கு. அப்போ நான் ஈவென்ட் டாட் டார்கெட் அப்படின்னு கொடுத்த உடனே இந்த டார்கெட்குள்ள இங்க பாருங்க, இந்த டார்கெட்குள்ளேயே இன்புட்ங்கிற ஒரு கீ இருக்கு. ஓகே, ஸோ இன்புட் எலமெண்டே இருக்கு. இந்த எலமெண்டே ஒரு ஆப்ஜெக்ட் தான் பேசிக்கா. ஸோ அப்போ இந்த இன்புட் எலமெண்ட்டுக்குள்ளேயே இந்த டார்கெட்குள்ளேயே
அந்த இன்புட் எலமெண்டே வந்துட்டு அப்ப அந்த இன்புட் எலமெண்ட்ல கொடுத்துருக்க அந்த ஆட்ரிபியூட் ஃபுல்லாமே ஒரு கீயா இருக்கும். அதான் டைப் நேம் வேல்யூ அதே மாதிரி பிளேஸ் போடுறது அப்படின்னு நிறைய வேல்யூ இருக்கு. ஸோ அந்த வேல்யூல ஒன்னதான் நம்ம எடுத்திருக்கோம். எங்க நேம் எடுத்திருக்கோம், நேம் எடுத்து வேல்யூ பண்றோம். இப்போ இதையே நம்ம எப்படி டீசெக்டர் பண்ணலாம்னா கான்செப்ட் டீசெக்டர் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் அந்த நேம் நேம் உள்ள இருக்கு. அடுத்து வேல்யூ, ஏன்னா வேல்யூல தானே கிடைச்சிருக்கு டேட்டா, வேல்யூ உள்ள இருக்கு. இப்போ அது எதுல இருந்து வருதுன்னா ஈவெண்டா டார்கெட்ல இருந்து வருது. ஸோ இப்படி கொடுத்துடலாம். இப்படி கொடுக்கும் போது நம்மளுக்கு சிண்டெக்ஸ் வந்து இன்னும் சிமிலரா மாறும். ஸோ சிண்டெக்ஸ் வந்து இன்னும் சிமிலரா மாறும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஈவெண்டா டார்கெட் ஒரே டார்கெட்டை போட்டு எடுத்து இப்படி பண்ணோம்னா அது இல்லை. காமனா மேல டீசெக்டர் பண்ணிட்டு அங்கிருந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டீசெக்டர் பண்ணிட்டு அங்கிருந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒண்ணுமே இல்லை, ஆப்ஜெக்டோட கீஸை வெளியே கொண்டு வரது தான் டீசெக்டர். அதே மாதிரி அரைக்கும் வெளியே கொண்டு வரலாம், அரைக்கும் இண்டெக்ஸ் வச்சு வெளியே கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, இப்போ இப்போ ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூல தான் நம்மளுக்கு நம்ம அடிக்கிற டைப் பண்ற வேல்யூ கிடைக்குது. சோ அப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி லென்த்தா போயிட்டே இருக்கும். சோ அப்படி போகாம அது மேல காமனா டீசெக்டர் பண்ணி எடுத்துட்டு டீசெக்டர் பண்ணா இப்ப ஈவெண்ட்டுக்குள்ள இந்த கீலாம் இருக்கு, நேம் கீ இருக்கு, வேல்யூ கீ இருக்கு. ஏன்னா ஈவெண்ட் டாட் டார்கெட்ல ஒரு எலமெண்டே பிரிண்ட் ஆச்சு. அப்ப அந்த எலமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆட்ரிபியூட் எல்லாமே ஒரு கீயா தான் இருக்கும். இதுக்கடுத்து பிளேஸ் ஹோல்டர், ஸோ அது ஒரு கீயா இருக்கும். அதுக்கடுத்து பிளேஸ் ஹோல்டர் இருக்கும். அதுக்கடுத்து என்ன இருக்கும், டைப் இருக்கும். ஸோ டைப் இருக்கும். அதுக்கடுத்து வேற என்ன இருக்கும், இன்புட்ல என்னென்ன ஆட்ரிபியூட் இருக்கும், ஐடி இருக்கும். அதுக்கடுத்து கிளாஸ் இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ் டைம் கொடுப்போமா அந்த ஆட்ரிபியூட்டும் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அந்த ஈவெண்ட் டார்கெட்ல இவ்வளவு கீஸ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்ல இவ்வளவு கீஸ் இருக்கு. அந்த கீஸ் எல்லாமே நான் டீசெக்ட் பண்ணி எனக்கு தேவையான கீஸை மட்டும் ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு இப்போ நான் இதுல அடிக்கீங்க. ஸோ இந்த இடத்துல கிளாஸே நீங்க கொடுக்கல. இப்போ நீங்க ஒரு ஐடி கொடுத்துருக்கீங்க, இதுக்கு ஒரு நேம் யூனிக் நேம் வேணும். ஸோ பாத்தீங்கன்னா யூனிக் நேம் ஏன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஐடியை பிரிண்ட் பண்ணணும்னா இந்த ஐடியை இந்த ஈவெண்டா டார்கெட் இதுல இன்புட் பிரிண்ட் ஆயிட்டு இந்த இன்புட்டுக்குள்ளதான் அந்த ஐடி இருக்கு. அந்த ஐடியை டீசெக்டர் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்துட்டு நீங்க அதை லாக் போட்டோம்னா அந்த ஐடியா என்ன கொடுத்துருக்கோமோ அது உங்களுக்கு அவுட்புட்டா ஷோ ஆகும். ஸோ பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு அடிச்ச உடனே உங்களுக்கு ஏ ஷோ ஆகுதா 19th லைன்ல. ஸோ இதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு உள்ள இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் கீஸை வெளியே கொண்டாந்து உங்களுக்கு தரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் டிசெக்ஷன். ஓகே ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த ஐடி தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நேமே வேலையை வச்சு நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டோட வேலையுமே அப்டேட் ஆயிட்டு, எல்லா ஸ்டேட்டோட வேலையுமே அப்டேட் ஆயிட்டு இப்போ நீங்க கிரியேட் கொடுக்கும் போது அது கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது நான் கிரியேட் பண்ணும் போது இது கிரியேட் ஆகணும். ஸோ இதை கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு காமெண்ட்ல இங்க கொடுத்து ஸோ பர்டிகுலரா கிரியேட் பண்ணும் போது எனக்கு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்ல அதுவே ஷோ ஆகணும். ஸோ ஓகே, அப்போ நான் கொடுக்குற டேட்டா பர்டிகுலரா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணா மட்டும்தான் அங்க போய் என்னால லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது நான் ஸ்டோர் பண்றதுக்கு நான் ஒரு இடம் எடுக்கிறேன், அதான் லோக்கல் ஸ்டோரேஜ். இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம இஷ்டத்துக்கு என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது வந்து ஒரு ஒரு டெமோ ப்ராஜெக்ட்னால இதை வந்து நான் வந்து லோக்கல்லே நான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு யூசர் டீடைல்ஸ் இல்ல ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கீ கிரியேட் பண்ணி அதுல நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். ஓகே, இப்போ இது ஃபுல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிக்க தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இப்போ யூசர் நேம், அப்போ யூசர் நேம் இதுல சிமியோன், பேரண்ட் நேம் அதுல ஒரு நேம், அடுத்து இமெயில் அதுக்கு ஒரு நேம், அடுத்து ஃபோன் நம்பர் அதுக்கு ஒன்று, கிளாஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியா எழுத வைக்க முடியாது. தனித்தனியா எழுதிட்டே போனோம்னா அது போயிட்டே இருக்கும். பட் இதை ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி இந்த ஸ்டூடெண்டே ஸ்டூடெண்ட் பேரண்ட் நேம் இமெயில் ஃபோன் நம்பர் கிளாஸ் இயர் இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஐ மீன் ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அதை அரேக்குள்ள புஷ் பண்ணி அதை அந்த அறையை நான் ஸ்டோர் பண்ணிக்க போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கிரியேட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரிசெட் பண்றேன். ஆன் கிளிக் கிரியேட் யூசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் ரிசெட் பண்றேன். இப்போ கான்ஸ்ட் கிரியேட் யூசர், ஸோ கிரியேட் யூசரை நான் கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணும்போது லோக்கல் தான் செட் ஆகும். செட் ஆகிறதுக்கு முன்னாடி
இதை எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா நான் மாத்த போறேன். இதனால ஆப்ஜெக்டா மாத்தணும்னா இங்க உள்ள வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டா எடுக்கணும். ஸோ கான்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை நானே கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற நேமே வச்சு நான் அசைன் பண்றேன். ஸ்டூடெண்ட் நேம் இது கீ, இது நம்ம அசைன் பண்ற கீ. இது இந்த ஸ்டேட்ல ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டோர் ஆயிருக்கும். அதே இதை நான் அப்படி கொடுக்குறேன். ஆமா, அதே மாதிரி 6. ஓகே. ஸோ பேரண்ட் நேம், ஸோ இமெயில், இதுல என்ன கீழெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் சேம் கீயே நான் கொடுக்குறேன். ஸோ மொபைல், ஸோ கிளாஸ். ஓகே. ஸோ இப்போ சேம் நேமா இருக்கிறதுனால நீங்க வந்து ரெண்டு சேம் நேமா இருக்கு, கீயும் வேல்யூவும் சேம் நேமா நான் இருக்கிறதுனால நீங்க இந்த இப்படி இப்படி எடுத்துட்டு இதை எப்படி ரிமூவ் பண்ணிட்டு இப்படி கமா போட்டாலே ஓகே கரெக்டா. சிமிலர் வைஸ் இப்படி போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் சேம் மீனிங் தான். ஓகே. ஸோ இன்னும் இது ஸ்டாண்டர்டா மாத்தணும், இந்த கூடையும் கம்மியா மாத்தணும்னா நீங்க இப்படி பண்ணிக்கலாம். பட் ரெண்டு நேமும் சேமா இருந்தா மட்டும் தான் அப்படி பண்ணணும். கீயும் நம்ம அதே நேம்ல வச்சு வேல்யூவும் அதே நேம்ல இருந்துச்சுன்னா நம்ம சேமா அப்படி போட்டுக்கலாம். நார்மலா மத்த டைம்ல அப்படி கொடுக்க கூடாது. கீ வேற நேம்ல கொடுத்துட்டு வேல்யூ வேற நேம்ல இருந்துச்சுன்னா நீங்க அப்படி பண்ண கூடாது. ஓகே, நான் நார்மலா இப்படியே நான் கொடுத்துருந்தேன். ஓகே தான். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிடைச்சது, இந்த ஆப்ஜெக்ட் நான் லோக்கல் சர்வர் நான் செட் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது காஸ்ட் கிளிக் பண்றேன். ஸோ காஸ்ட் சாரி லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம். செட் ஐட்டத்துல யூசரோட டீடைல்ஸ், டீடைல்ஸ் யூசரோட டீடைல்ஸை எடுத்து இந்த இடத்துல ஆல்ரெடி நான் செட் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு செட் ஆகாது. எதுக்கு ஆகாதுன்னா அதுக்கு ஒரு மீனிங் உண்டு. ஸோ நான் அந்த இடத்துல இப்போ நான் கொடுத்துட்டேன், நான் எல்லா நேம்ஸையும் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, SINUAN நேம், கிளாஸ் வந்து 12th, இயர் வந்து சரி ஓகே டன். ஸோ இப்போ நான் பர்டிகுலர் நான் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கணும். ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் வந்து லோக்கல் செட் பண்றேன். அப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு பாருங்க யூசர் டீடைல்ஸ் ஸ்டோர் ஆயிட்டு. பட் எப்படி ஸ்டோர் ஆயிருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. எதுக்கு ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிருக்குன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இல்ல நம்பர், அதுவும் நம்பரும் ஸ்ட்ரிங்கா தான் பேர் ஸ்டோர் ஆகும் தவிர்த்து வேற எப்படியும் ஸ்டோர் ஆகாது. இப்போ நீங்க வந்து ஒரு அரே நீங்க ஸ்டோர் பண்றீங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்டே நீங்க ஸ்டோர் பண்றீங்க. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வருது. ஓகே, அப்போ இது தப்பு. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா நான் டைரக்டா இதை ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்துறேன். இதை ஸ்ட்ரிங்கா மாத்தணும், அந்த ஆப்ஜெக்டே நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா எனக்கு ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை மஸ்ட் தேவைப்படும். ஸோ ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபைங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்ல அரே, இந்த ரெண்டையும் பர்டிகுலரா ஸ்ட்ரிங்கா மாத்திருக்கோம். ஓகே, இப்போ பாருங்க நான் அந்த இடத்துல ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு உள்ள இந்த ஆப்ஜெக்டை நான் கொடுத்து இதை நான் அப்படியே இதுக்குள்ள கொடுத்துருவேன். சரி, இதுக்குள்ள கொடுத்த உடனே இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதை மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். மறுபடியும் அடிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் கிரியேட் கொடுக்கும் போது பாருங்க, நான் இப்போ கிரியேட் கொடுத்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்துச்சு. இப்போ டைரக்டா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆயிட்டு. பட் அந்த ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரிங்கிஃபையா தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். பட் அது ஓகே, அது இருக்கட்டும். இப்போ பாருங்க எனக்கு பர்டிகுலரா ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் தான் எனக்கு அசைன் ஆயிருக்கு, மற்ற எதுவுமே அசைன் ஆகல. ஸோ என்ன ப்ராப்ளம்ங்கிறது பார்த்துருவோம். ஸோ நேம், ஸோ எல்சிஃப் நேம்ஸ் ஈக்குவல் டு பேரண்டான்னு பார்ப்போம். நேம்ஸ் ஈக்குவல் டு ஓகே இமெயில். ஓகே டன். சரி இப்போ விட்டுருங்க. ஸோ பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் இது. ஸோ டைரக்டா ஆப்ஜெக்ட்ல கிடைக்கிற வேல்யூவை நான் டைரக்டா என்னால லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ண முடியல.
ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் வந்து அதை ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்துறேன். ஸோ ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்திட்டு அதுக்கடுத்து நான் செட் பண்றேன். ஓகே டன். இப்போ நான் மறுபடியும் நான் யூசர் நேம் கிரியேட் பண்றேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கிரியேட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு நேம் அடிக்கிறேன். சும்மா நார்மலா ஒரு நேம் அடிக்கிறேன்னா அதை நம்ம கிரியேட் பண்ணும்போது இதை ஓவர்ரைட் பண்ணிட்டு அது வரும். அதுக்கடுத்து நான் இதை அடிக்கிறேன்னா இதை ஓவர்ரைட் பண்ணிட்டு அது வரும். எதுக்கு இப்படி வருதுன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காண்டி இது வருது. ஓகே. ஸோ என்னன்னா நான் லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பாருங்க மேல ஸ்டூடெண்ட்ல கிடைக்கிற வேல்யூவை டைரக்டா ஒரு ஆப்ஜெக்ட்ல வாங்கி டைரக்டா செட் பண்றேன். நான் மறுபடியும் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டூடெண்ட் உள்ளது மறுபடியும் அதை வாங்கி மறுபடியும் கிளிக் பண்றேன். ஸோ சேவ் பண்றேன். ஸோ மறுபடியும் சேவ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், மறுபடியும் லோக்கல் ஸ்டோரேஜ் அதுல போய் அசைன் ஆயிட்டேன். செட் ஐட்டம் கொடுத்து மறுபடியும் அதுல போய் அசைன் ஆகும். பட் நம்மளுக்கு அப்படி அசைன் ஆகக்கூடாது. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம பர்டிகுலரா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் கிரியேட் பண்ண மாட்டோம். மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா என்னோட ஸ்கூலுக்கு எனக்கு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கும் போது நான் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் வராது, எனக்கு மல்டிகுலர் ஆப்ஜெக்ட் வரும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா அறையா கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ்ல யூசர் டீடைல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கான்னு செக் பண்ண போறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்றேன். இருந்துச்சுன்னா அதுலயே போய் புஷ் பண்ணு, ஆட் பண்ணு, அதை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணாத, ஆட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னா அதுல போய் செட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நான் எடுக்கிறேன். இஸ் யூசர் டீடைல்ஸ் இருக்கா, டீடைல்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போறேன். இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் கெட் ஐட்டம். ஸோ கெட் ஐட்டத்துல வந்து அந்த யூசரோட டீடைல்ஸை நான் உள்ள கொடுத்துருவேன். ஸோ யூசரோட டீடைல்ஸை நான் உள்ள கொடுத்துட்டு இப்போ இந்த யூசர் டீடைல்ஸ் உள்ள இருக்கா இல்லையா நான் செக் பண்ண போறேன். பாருங்க இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். ரிமூவ் பண்ணிட்டு லாக் கொடுத்து ஃபர்ஸ்ட் யூசர் டீடைல்ஸ் இருக்கும். அந்த யூசரோட டீடைல்ஸ் வந்து டைரக்டா வந்துடும். ஏன்னா அங்க என்ன கொடுத்துருக்கோம், யூசர் டீடைல்ஸ். கரெக்ட். இப்போ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா டெலீட் பண்றேன். இப்போ நீங்க கன்சோல்ல நீங்க பாருங்க, நான் ரெஃப்ரெஷ் பண்ணி நார்மலா இப்போ கிரியேட் பண்றேன். பாருங்க நல்லுன்னு வரும். ஏன்னா அப்படி ஒரு யூசர் டீடைல்ஸ் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் இல்ல. ஸோ அப்ப நல்லுன்னு வந்துச்சுன்னா, ஸோ இஃப் இதுல வேல்யூ இருந்துச்சுன்னா இஃப்குள்ள போகும், இல்லாட்டி நல். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நல்லுன்னு வந்துச்சுன்னா எல்ஸ்குள்ள போகுமா. எல்ஸ்குள்ள போயிட்டு அப்போ என்ன பண்ணா நான் என்ன சொல்றேன்னா அப்போ நீ லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல அசைன் பண்ணு. அப்போ ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அறைக்குள்ள ஆப்ஜெக்ட் கொடுத்து டைரக்டா அசைன் பண்ணி நான் சொல்றேன். அப்போ கான்ஸ்ட் அரே அரேன்னு கொடுத்து அந்த அறைக்குள்ள இந்த ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துருவேன். ஸோ ஆப்ஜெக்ட் நான் டைரக்டாவே கொடுத்துருவேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் அசைன் பண்ண போறோம். டைரக்டா நான் கொடுத்துட்டு இப்போ அந்த லோக்கல் ஸ்டோரேஜை நான் செட் பண்றேன். லோக்கல் ஸ்டோரேஜ் செட் பண்ணி அதை இதுக்குள்ள நான் கொடுத்துருவேன். ஓகே. இப்போ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா பார்க்கும்போது எதுவுமே இருக்காது. பாருங்க டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும்போது எனக்கு நல்லுன்னு வரும். ஸோ செகண்ட் தடவை கிரியேட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வரும். பாத்தீங்களா, செகண்ட் தடவை இருக்கும். ஏன்னா நல்லுன்னு வரும். நல்லுன்னு வந்துச்சுன்னா எல்ஸ்குள்ள போகும். எல்ஸ்குள்ள போயிட்டுனா அங்க ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேக்குள்ள டைரக்டா ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த அரேயே இங்க நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டாவது தடவை வேல்யூ வரும். அப்போ உங்களுக்கு இஃப்குள்ள போவோம். இஃப்குள்ள போயிட்டு என்ன பண்றோம், அப்போ அங்க இருக்க வேல்யூ கெட் பண்ணி அதுல புஷ் பண்ணி விடு அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே. அதுல புஷ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன பண்றோம், அங்க இருக்க வேல்யூ கெட் பண்ணணும். அப்போ அங்க இருக்க வேல்யூவை ஏற்கனவே யூசர் டீடைல்ஸ் கிடைச்சு, பட் அது ஸ்ட்ரிங்கிஃபையா கிடைச்சிருக்கும். பாருங்க ஒரு ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும். இது ஃபுல்லாவே ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங்கிஃபை கொடுத்துதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரிங்கிஃபை கொடுத்து அதை செட் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்குன்னா லோக்கல் ஸ்டோரேஜ்ல ஸ்ட்ரிங்கை தவிர்த்து வேற எதுவுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்ட்ரிங்கிஃபையா செட் பண்ணேன். இப்போ அதை பாஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை என்ன பண்ணணும்னா கான்ஸ்ட் டேட்டாங்கிற வேல்யூல ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்னு போட்டு இந்த யூசர் டீடைல்ஸ் கொடுத்துட்டோம்னா அது ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கிறது ஃபுல்லாமே நார்மல் டேட்டாவா மாறுறோம். ஸோ ஜேசன் டாட் பார்ஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கிறத நார்மல் டேட்டாவா கொண்டாடும், ஆக்சுவல் டேட்டாவா கொண்டாடும். ஸோ ஏன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்ல நம்ம ஒன்று செட் பண்ண போறோம், ஸ்ட்ரிங்கா செட் பண்ண போறோம். எதுக்கு ஸ்ட்ரிங்கா செட் பண்றோம்னா நம்மளால ஆப்ஜெக்டே அரே எல்லாம் டேரக்டா செட் பண்ண முடியாது. லோக்கல் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரிங்கா செட் பண்றதுக்குள்ளதான் அதோட டேட்டாவே, அதோட
அதோட ரூலே ஸ்ட்ரிங்கா செட் பண்றதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு அரே நம்ம செட் பண்ண போறோம். அரே செட் பண்றதுனால அது வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, அது ஒரு அரே டேட்டா டைப். அப்ப அரையா போய் செட் ஆகாது லோக்கல் ஸ்டோரேஜ்ல. அதனால அது ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்துறோம். ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்துறோம்னா அந்த அரேயே நம்ம ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். ஸ்ட்ரிங்கிஃபை மூலமா ஸ்ட்ரிங்கா மாத்துறோம். அப்ப ஸ்ட்ரிங்கா மாத்தியாச்சு. பட் அதை கெட் பண்றோம் இப்போ. கெட் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கிஃபையா இருந்தா நம்மளால லூப் அடிக்க முடியாதா? நம்மளால இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ண முடியாது. பழைய பழைய மாதிரி ஆக்சுவல் டேட்டாவா இருக்கணும் கெட் பண்ணும் போது. ஓகே, எதுக்காண்டி இதை கெட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் தடவை நீங்க இப்போ உங்களோட டீடைல்ஸ் அடிக்கீங்க. இப்போ நான் என்னோட டீடைல்ஸ் சிமியோன் போட்டு அடிச்சு நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது நீங்க உங்களோட நேம் போட்டு நீங்க வந்து கிரியேட் கொடுக்கீங்க. அப்படி கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டா இருக்கு. இந்த டேட்டா கூட ரெண்டாவது ஆட் தான் ஆகணும் தவிர்த்து அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அப்ப ஆட் ஆகணும்னா உள்ள இருக்க டேட்டாவை வெளியே எடுத்து அதுக்குள்ள புஷ் பண்ணி அந்த அரேக்குள்ள புஷ் பண்ணி அதுக்கடுத்து மறுபடியும் செட் பண்ணணும். ஸோ இதான் கான்செப்ட். அப்ப என்ன பண்ணுறது, அதை வெளியே எடுக்கணும். அப்ப வெளியே எடுக்கிறதுக்கு பார்ஸ் போட்டு எடுக்கணும். பார்ஸ் போட்டு எதுக்கு எடுக்கணும்னா அந்த அந்த டீட்டெயில்ஸை வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்த ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்க டேட்டாவை பார்ஸ் யூஸ் பண்ணி அதை ஆக்சுவல் டேட்டாவா மாத்துறோம். இப்போ பாருங்க இந்த கன்சோல்ல உங்களுக்கு தெரியும். இப்போ இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கிஃபையா இருக்கு, டைரக்டா அவுட்புட் வந்துருக்கு. பட் இதை பாருங்க டைரக்டா அரையா இருக்கு, அரே ஆஃப் ஆப்ஜெக்டா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த யூசர்டே டேரக்டா எடுத்திருக்கோம். பட் அந்த யூசர் டீடைல்ஸை ஜேசன் டாட் பார்ஸா மாத்திருக்கோம், ஆக்சுவல் டேட்டாவா மாத்திருக்கோம். அதனால இந்த இந்த 49ல உங்களுக்கு இது ஆக்சுவல் டேட்டாவே கிடைச்சிருக்கும். ஓகே டாட். இப்போ இதுக்குள்ளதான் புஷ் பண்ணணும். அதை எப்படி புஷ் பண்ணணும்? டேட்டா டேட்டா டாட் புஷ். புஷ் எந்த புஷ் பண்ணணும்? ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் தான் புஷ் பண்றேன். ஏன்னா ஸ்டேட்ல இருக்க வேல்யூ புதுசா இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டேட்ல இருக்க வேல்யூ இந்த ஆப்ஜெக்ட்ல போய் அசைன் ஆகும். அதான் மறுபடியும் புஷ் பண்ணிட்டு மறுபடியும் செட் பண்றோம். இதை அப்படியே எடுத்து இந்த டேட்டாவே நான் செட் பண்றேன். ஒரு டேட்டாவே செட் பண்றேன். இப்போ பாருங்க, நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் தடவை இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் தடவை நல்லுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து சிமியோன் அப்படிங்கிறத நான் அடிக்கிறேன். இப்போ இது கிரியேட் ஆயிருக்கும். பாத்தீங்கன்னா இது கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நான் ரெண்டாவது நான் மறுபடியும் உங்க நேம் அடிக்கிறேன்னா, சோ இப்போ நான் உங்க நேம் இப்ப அடிக்கிறேன்னா மறுபடியும் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ரெண்டாவது வேல்யூவா ஆட் ஆகும். ஓகே, இப்போ ரெண்டாவது வேல்யூவா ஆட் ஆகும். சோ இந்த கான்செப்டுக்கு தான் நான் வந்து இஃப் அண்ட் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிருந்தேன். இஃப் அண்ட் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணி நான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் தடவை உள்ள வரும்போது யூசர் டீடைல்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா யூசர் டீடைல்ஸ்ங்கிற ஒரு லோக்கல் ஸ்டோரேஜே இருக்காது. நல்லா இருக்கிறதுனால எல்ஸ்குள்ள போகுது. எல்ஸ்குள்ள போனோட ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேக்குள்ள டேரக்டா ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை ஸ்ட்ரிங்கிஃபையா மாத்தி நம்ம உள்ள செட் பண்றோம். ரெண்டாவது கிரியேட் பண்ணும்போது சிமியோங்கிற ஒரு டேட்டா ஆப்ஜெக்டா இருக்கு. அதனால இந்த இடத்துல ட்ரூன் வந்துடும். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கனால ட்ரூன் வந்து இஃப்குள்ள போகும். இஃப்குள்ள போயிட்டு அங்க ஜேசன் டாட் பார்ஸா மாத்தி எதுக்கு அப்படி இருக்கணும். ஏன்னா ஜேசன் பார்ஸா மாத்தினா ஆக்சுவல் டேட்டாவா வரும். அந்த டேட்டாவா அப்போ அறையா வந்துருமா, அந்த அரேக்குள்ள இந்த இதை புஷ் பண்றோம். ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. சிமியோங்கிறது ஏற்கனவே இருக்கு. அப்போ உங்க நேம் உள்ள வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் கூட ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. புதுசாக ஆட் தான் ஆகணும். ஸோ அப்படி ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம புதுசு செட் பண்றோம். ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நான் இதை செட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிட்டு, இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு டேட்டா கிடைச்சிட்டு, இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை நான் அங்க கொண்டு போகணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்க எதுக்கு டேட்டா செட் ஆகல அப்படிங்கிறத உடனே செக் பண்ணிக்குவோம். ஸோ எதுக்கு டேட்டா செட் ஆகல? ஸோ லாக் யூஸ் பண்ணி நான் நேம் கொடுக்குறேன். மற்ற எதுக்குமே செட் ஆகல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நேம் கொடுத்துட்டு செகண்ட் வந்து நார்மலா கொடுக்குறேன். ஸோ செட் ஆகல. எஸ், எதுக்கு செட் ஆகலன்னா நம்ம ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து வேற எதுக்குமே கொடுக்கல. இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதே ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் கால் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆன் சேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுக்குமே நான் கொடுக்கல. ஸோ அதனால செட் ஆகல. ஓகேடா, ஸோ இப்போ செட் ஆயிரும். ஓகேடா, இப்போ அப்ளிகேஷன் உள்ள நான் இதை டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். gmail.com ஃபோன் நம்பர் பிளஸ் இதை கொடுத்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் தடவை கிரியேட் பண்ணேன். இப்போ செகண்ட் அடுத்து இதை கிரியேட் பண்ண பிறகு இன்னொரு சினாரியோ இருக்கு.
இது கிரியேட் பண்ணிட்டேன். பண்ண பிறகு வந்து மறுபடியும் இன்புட் உள்ளது அப்படியே இருக்கு. பட் எனக்கு இன்னொரு யூசரா நான் கிரியேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு இதையும் ரிமூவ் பண்ணிட்டு பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்றேன்னா கிரியேட் பண்ண பிறகு இன்புட்ல உள்ள வேல்யூஸ் ஐ மீன் இங்க ஸ்டேட்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரி, புரியுதா உங்களுக்கு? சோ இதை ஃபுல்லா கிளியர் பண்ணி இன்புட்ல உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து கிரியேட் ஐ மீன் கிரியேட் பண்ண பிறகு அது ரிமூவ் ஆகணும் இன்புட்ல இருக்க வேல்யூ. ஸோ அப்ப என்ன பண்ணணும், இன்புட்ல இருந்து கிளியர் பண்ணணும். இன்புட்டை எப்படி கிளியர் பண்ணணும்னா அதுக்கு தான் இந்த மாதிரி சினாரியோக்கு தான் இந்த வேல்யூ ஆட்ரிபியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வேல்யூ ஆட்ரிபியூட்டே நம்ம யூஸ் பண்ணல. பட் வேல்யூ ஆட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸை அசைன் பண்ணி கிளியர் பண்றதுக்கு. ஸோ தென் அசைன் பண்ணி கிளியர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னன்னா வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு இதுக்கு ரொம்ப சினரிவா ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நான் அந்த வேல்யூ ஆட்ரிபியூட்டை நான் யூஸ் பண்றேன். ஸோ வேல்யூ ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூல என்ன கொடுக்கேன்னா இப்போ நான் நார்மலா சிமியோன் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சிமியோன் தான் இருக்கும். சிமியோன் தான் இருக்கும். பாருங்க எனக்கு வந்து ரிமூவே ஆகாது. இப்போ நான் ரிமூவ் பண்றேன், இதை டெலிட் பண்ண ட்ரை பண்றேன், டெலிட் ஆகாது. ஏன்னா டிஃபால்ட்டா வேல்யூவை நம்ம இன்புட்டோட வேல்யூவை டிஃபால்ட்டாவே கொடுத்துட்டோம். ஸ்டாட்டிக்கா எனக்கு சிமியோன் மட்டும் தான் இருக்கணும், அதை தவிர்த்து வேற எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிக்காவே நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸ்டாட்டிக்காவே கொடுத்துட்டேன். அப்போ அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும்னா இங்க அடிக்கிற வேல்யூ இந்த ஸ்டேட்ல போய் செட் ஆகுதா, அப்போ அந்த ஸ்டேட்டோட நேம அந்த வேல்யூல கொடுத்துருக்கோம். ஸ்டேட்டோட நேம இந்த வேல்யூல கொடுத்துருவோமே, அப்போ இந்த ஸ்டேட்ல தான் நம்ம அடிக்கிற வேல்யூ இந்த ஸ்டேட்ல தான் அப்டேட் ஆகும். அப்போ இங்க உள்ள வேல்யூ நம்ம டைரக்டா கொடுத்துடணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ஸ்டேட் எம்டியா இருக்கும். இப்போ அடிக்கிற நேமே உங்களுக்கு அந்த வேல்யூ ஆப்ஜெக்ட் மூலமா ஸ்டேட்ல அப்டேட் ஆகி அங்குள்ள ஸ்டேட் நம்ம டைரக்டா இன்புட்ல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடணும். அப்போ கிளியர் பண்றதுக்கு செட் ஸ்டூடெண்ட் நேம் எம்டியா மறுபடியும் இன்ஸ்டல் ஸ்டேட்டுக்கு எம்டியா மாத்தி விட்டுறேன். இந்த ஒண்ணை மட்டும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன். ஓகே, இப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன். இதை ஃபுல்லா நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு சிமியோன் அப்படி சொல்லி நான் அடிச்சிருக்கேன். அடிச்சு கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ண பிறகு சிமியோன் ரிமூவ் ஆயிடும். ஏன் ரிமூவ் ஆயிடும்? ஏன்னா அதை கிரியேட் பண்ணிட்டு செட் நேம் ரிமூவ் பண்ணிடுது. அந்த செட் நேம் ரிமூவ் பண்ண உடனே இந்த ஸ்டேட் ரிமூவ் ஆகும். ஐ மீன் எம்டியா மாறும். எம்டியா மாறோடனே இங்கோட வேல்யூ எம்டியா மாறும். ஸோ புரியுதா? மறுபடியும் கேண்டில் சேஞ்ச் கொடுக்கும்போது மறுபடியும் நான் நேம் அடிச்சேன்னா இந்த நேம்ங்கிறது மறுபடியும் அதே ஸ்டேட்ல போய் அப்டேட் ஆகி அதே ஸ்டேட்டை இங்க கொடுத்துருக்கனால மறுபடியும் அப்டேட் ஆகும். ஸோ இப்படிதான் ஃப்ளோ நடக்கும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி வேல்யூ கொடுத்து வேல்யூ கொடுத்து ஆமா எல்லாத்தையும் எம்டி பண்ணி விடணும். அப்போ அதோட நேம்ஸ் ஃபுல்லாவே நான் கொடுத்துக்கிறேன். வேற நேம் இந்த மாதிரி அசைன் பண்றதுக்கும் சரி, இந்த மாதிரி கிளியர் பண்றதுக்கும் இப்படிதான் பண்ணி ஆகணும். வேல்யூ ஆட்ரிபியூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்யூ ஆட்ரிபியூட் இது இல்லாதான் ஒரு இதை நம்மளால ஹேண்டிலே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்றதுக்கு அடுத்து அசைன் பண்றதுக்கு எடிட் பண்ணும்போது அசைன் ஆகணும் வேல்யூ. நீங்க இங்க இருந்து எடிட் பண்றீங்க அந்த லிஸ்ட்ல இருந்து, அதை நான் சொல்றேன் அடுத்த சினாரியோல. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் இதுல வந்து கிளாஸ் கிளாஸ் அதுக்கடுத்து இதுல வந்து இயர். ஸோ இயர். ஓகே, இப்போ இப்போ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, சிமியோன் Gmail, phone number, class 12. ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் மொத்தமாக அடிச்சிட்டேன். லோக்கல் ஸ்டோரேஜ் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் போயிடும். ஓகே டன். இப்போ நான் பர்டிகுலர் இது மட்டும் தான் கிளியர் ஆயிருக்கு. நான் வேற எதாவது நான் கிளியர் பண்ணி விடலை. ஸோ மற்ற எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பண்ணி 6 எடுத்துட்டு அதோட நேம் மட்டும் கொடுத்துட்டேன். பேரண்ட் வேல்யூ இமெயில் கிளாஸ் இயர். ஸோ இப்படி கொடுத்தோம்னா நமக்கு ரிமூவ் ஆயிடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா லாகின் போயிடும். ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ ஓகே டன். ஸோ நான் லாகின் பண்ணி உள்ள கொண்டு வரேன். நான் மொத்தமா லோக்கல் ஸ்டோரேஜ் எடுத்துட்டேன். ஸோ அதனால டோக்கன் ரிமூவ் ஆயிட்டு டோக்கன் ரிமூவ் ஆனோட டிஃபால்ட்டா நமக்கு வந்து எதுவுமே இல்லாம போயிட்டு. ஓகே ஸோ ரவுட்ல போய் நோட் செட் பண்ணிடுவோம். என்ன செட் பண்ணிடுவோம்னா அப்படி ஒரு பேஜே இல்லைன்னா ரீடைரக்ட் பண்ணி விடு. எங்க ரீடைரக்ட் பண்ணி விடுனா ஸ்டார் போட்டு
ஈவன் லாகினுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடு அப்படி சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து இப்போ டோக்கனை நான் delete பண்றேன். பொதுவாகவே delete பண்றேன். delete பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணும்போது டிஃபால்ட்டா லாகினுக்கே வந்துடும். பட் இந்த டேஷ்போர்டு ரிமூவ் பண்ணணும்னா அந்த டேஷ்போர்டு நம்ம லேட்டர் நம்ம பார்த்துக்கோம். ஓகே. ஸோ இப்போ லாகின் நான் கொடுத்துருவேன். ஸோ லாகின் கொடுத்துட்டு இப்போ லாகினை கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஸ்டூடெண்ட் எதுவுமே இல்லை, நான் மறுபடியும் கிரியேட் பண்றேன். ஓகே டன். ஸோ நார்மலா கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஒரு மைக் அதே சொல்லி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே டன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு டீடைல்ஸும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு இன்புட்டை கிரியேட் பண்ணி அந்த இன்புட்ல வேல்யூ அசைன் பண்ணி லாஸ்ட் கிரியேட் கொடுத்த உடனே லோக்கல் சர்வர் சக்சஸ்ஃபுல்லி கிரியேட் பண்ணியாச்சு.